நெறைய பேரு இந்த டிவி இப்போ யூடியூப் இப்போ பார்க்கலனாலும் இந்த லைவ அதுக்கப்புறமும் பார்ப்பீங்க. அவேர்னஸ்க்காக ஒண்ணு சொல்றேன் நானு. என்னுடைய எம் என்னுடைய யூடியூப்க்கே வந்து ஒரு லண்டன் சிட்டிசன் சொல்லிட்டு ஒரு 4 பேரு. 4 பேர்னா அது ஒரே ஆள் தான். ஆனா வேற வேற ஃபோட்டோஸ் போட்டு நான் லண்டன் சிட்டிசன், லண்டன்ல டாக்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டாப்ல. அது ஒரு 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 ஐடியிலேருந்து உங்களுக்கு என்ன பரிசு வேணும்? நான் பரிசு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு பரிசுலாம் யார்கிட்டயும் நான் வாங்க மாட்டேன். அது எனக்கு பழக்கம் கிடையாது அப்படி சொல்லிட்டேன். அதோட அந்த ஐடிய கட் பண்ணிட்டான். இன்னொரு ஐடியிலேருந்து நேத்து 1 வாரமா, 2 வாரமா ஒரே மெசேஜ். நான் டாக்டரா இருக்கேன். லண்டன்ல டாக்டரா இருக்கேன். நான் சென்னைக்கு இந்தியா வரப்போறேன் அப்படி இப்படி சொல்லிட்டு, உங்களுக்கு என்ன பரிசு வேணும்? பரிசு வேணும்னு கேட்கலாம். எனக்கு பரிசுலாம் வேண்டாங்க. உங்க அன்பு இருந்தா போதும் அப்படி சொல்லிட்டேன். நேத்து உங்களுக்கு பரிசு வாங்க தான் நான் ஷாப்பிங்ல இருக்கேன். கண்டிப்பா நீங்க சொல்லுங்க. நாங்கலாம் வந்து எங்களுக்கு புடிச்சவங்களுக்கு, எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நாங்க கண்டிப்பா பரிசு குடுப்போம். நீங்க வாங்கிக்கோங்கன்னு. சரி பரிச காட்டுங்க பார்க்குறேன்னு சொன்னேன். இல்ல, இல்ல. நீங்க உங்க அட்ரஸும், ஃபோன் நம்பரும் கண்டிப்பா சொல்லுங்க. நான் வீட்ல இன்னொரு ஃபோன்ல இருக்கு. நான் கண்டிப்பா உங்களுக்கு வீட்டுக்கு போய் வீடியோ அனுப்புறேன்னா. சரி இருக்கட்டும் கழுத. சரி அனுப்பு அப்படின்ட்டேன். எங்க வீட்டுக்கார் நம்பர் தான் குடுத்தேன். என் நம்பர் குடுக்கல. அப்புறம் என்ன பண்ணா, உங்க நம்பர் தான் வேணும் என்ன. என் நம்பர்லாம் நான் தரமாட்டேன். அவர்ட்ட கேட்டேன். சரி குடு நம்பர் குடு பார்ப்போம்னேன். சரி நைட்டு வீடியோ அனுப்பிச்சான். நான் $30,000 உங்களுக்கு அதில பரிசு பொருள் வச்சிருக்கேன். பணமும் வச்சிருக்கேன். காலையில உங்களுக்கு கொரியர் வரும் எடுத்துக்கோங்க அப்படின்னு. காலையில என்ன வருதுன்னா, நீங்க அத வாங்கணும்னா 40,000 கட்டணுமா. நீங்க கட்டுங்க. உங்களுக்கு $30,000 இந்த ஊர் காசுக்கு என்ன வருது? நீங்க வந்து $40,000 கட்டிட்டு அந்த பரிச வாங்கிக்கோங்க அப்படின்றான். நான் பணமும் கட்டணும்னு அவசியம் இல்ல. உன் பரிசும் எனக்கு வேணாம். நீ எடுத்துட்டு போ அப்படின்ட்டேன். தொடர்ந்து மெசேஜ் வந்துகிட்டே இருந்தது. நான் பிளாக் பண்ணிட்டேன். இது மாரி நெறைய நடக்குது. நெறைய பேர ஏமாத்துறாங்க. அதாவது கொஞ்சம் ஆசை வார்த்தை காட்டி இதெல்லாம் ஏமாத்துறது. ஏன்னா அந்த ஒரு $30,000 இந்த ஊருக்கு லட்சக்கணக்குல வருதுல்ல. அப்போ நீங்க 40,000 நீங்க கட்டுறதுல ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லல்ல அப்படின்ற மாரி மெசேஜ் போட்டிருந்தான். நான் அந்த 40,000 கட்டவும் வேண்டாம். உன் பரிசு பொருளும் வேண்டாம். நீ எடுத்துட்டு போயிட்டே இருன்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கானாம். தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கான். இது நெறைய ஏமாத்துறாங்க. நீங்க வந்து